உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்களாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு, மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதத்தின் கிரக அடைவில் எப்படின்னா, மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது 14ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்துடுவாங்க. சுக்கிர பகவானும் மேசத்திலே இருக்கிறாங்க. அதே சமயத்துல குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்துல, கேது பகவான் ஆகப்பட்டது சிம்மத்துல. இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாத கிரக அடைவுகள். அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகர ராசியின் அதிபதியாகிய சனி பகவான் மீனத்துல 3ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல பலன். அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் தன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்படின்னா அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்போ பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அதுல தாம்பத்திய சுகம், இது எல்லாமே நல்லா இருக்கும். தூர பிரயாணம், ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறதோ, ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறதோ, இது மாதிரி தூர பிரயாணங்கள் பண்றவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை நல்லா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் புதனும் இணைந்து சனியோடு அந்த குருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப செவ்வாய் ஆகப்பட்டது 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியுமான செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ குருவுடைய வீட்டில் அந்த செவ்வாய் இருக்கும்போது எந்த விதமான கெடுதலும் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது என்ன? நம்ம சொத்து, பூமி, இடம், வீடு, இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்கக்கூடிய நேர காலங்கள். அப்ப இந்த மாதிரி டயத்துல ஒரு அட்வான்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுடைய பூர்வீக சொத்து, நம்ம தாய் வழி சொத்து நம்மளுக்கு வர வேண்டியது இருந்தாலும் இந்த சமயத்துல ஒரு பைசல் பண்ணலாம், இல்லைன்னா பிரிச்சு நம்ம வாங்கிக்கலாம். அப்ப நம்மளுடைய தாயாகப்பட்டது தனக்கு ஏதாவது சொத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா தனக்கு பாத்தீங்கன்னா பாட்டியாக இருந்தாலும் சரி, தாத்தா வழி உறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய எந்த சொத்தாக இருந்தாலும் பிரித்து கொடுப்பதற்கு ஒரு டைம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மகர ராசி. அப்ப இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை, மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை, கும்பத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப அந்த குரு பகவான் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்படின்னா தனஸ்தானம் உங்களுக்கு குடும்பஸ்தானம். அப்போ அந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பணம் ஏதாவது ரூபத்துல நீங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை செய்ததற்குண்டான கூலி, உங்களுக்கு உழைப்புக்குண்டான கூலி கண்டிப்பாக வந்து சேரும். அது போக உங்களுக்கு வேலையில டென்ஷனோ, இல்லை வேலையில பாத்தீங்கன்னா கூட வேலை செய்யறவங்கனால சில பிரச்சனைகளோ சில குழப்பங்களோ இது மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு குறையும். அப்போ பாத்தீங்கன்னா உங்களோட டென்ஷன் பண்ணவங்க, உங்களோட சண்டை சச்சரவுக்கு வந்தவங்க, அவங்க ஒரு சமாதானமாக போவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும். அப்போ உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சிகளை பற்றி உங்க ஓனருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த பீரியட்ல உங்களை பத்தி அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஓனரோ, சூப்பர்வைசரோ, இது மாதிரி மேனேஜரோ உங்களை பத்தி புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட்ல வரும். அப்போ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ஆப்பட்டது 20ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி மேஷத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு 5 கூடிய கிரகம். அப்ப அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்தில் ஆட்சி பண்ணும்போது அந்த 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ராஜயோகமான டைம். அப்ப இந்த பீரியட்ல நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த பிஸ்னஸை இந்த பீரியடில் நீங்கள் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். எந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் கணக்கு. அப்போ நம்ம நல்ல நேரத்தில் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆசைப்பட்டாலும் செய்யலாம். அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுமே முடங்கி கிடக்குது. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் சனிக்கு நட்பு கிரகமான நட்பு கிரகமான அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு வரும்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது நம்மளுக்கு கண்ணு முழிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வழி காட்டுது அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ டோட்டலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே சமயத்தில் கலை தொழில்களில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறது, ஒரு கதை சொல்றது, இல்லைன்னா ஒரு கேமராமேன், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு லாயராக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் இந்த பீரியடு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்போ அந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்தவங்களை நம்புறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி அவங்க மூலியமாக நம்ம பாதிக்கப்பட்டு இல்லைன்னா நஷ்டப்பட்டு ஏமாற்றப்படக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட்ல உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க கண்ணும் கருத்துமாக இருந்து தெளிவாக இருந்து அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்ச பலம் அடைகிறார். அப்போ வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் உச்ச பலம் அடையும் போது அந்த சூரிய பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலையில மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், அந்த உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கும். இது மாதிரி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை நம்பி ஒரு பார்ட்னராக சேர்த்தி கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாத விஷயம். அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நீங்க தான் ராஜாவாக இருக்கணும். அது மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம். அதே சமயத்துல கணவன் மனைவி இதற்கு முன்னாண்ட வம்பு வழக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இப்போதைக்கு அந்த பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ வம்பு வழக்கு இதெல்லாமே வராது. ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. கவலைப்படாம தைரியமா இருங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டோம்னா அந்த சனீஸ்வரனையே வணங்கி வாருங்கள். அப்ப அந்த சனி பகவானை வணங்கி வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள், கெட்டவங்களுடைய எண்ணங்கள், அது எல்லாமே உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் பலிக்காது. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால்.
நன்றி, வணக்கம்.